பொதுவா எல்லாருமே கிளினிக்ல வரப்போ, ஒரு 28, 30 வீக்ஸ் அந்த வரப்பலாம் எல்லாருக்கும் ஒரு பயம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுரும். 3 ட்ரைமஸ்டர் வரப்போ. லேபர் பெயின் எப்படி இருக்கும்? எவ்வளோ நேரம் போக போகுது? நம்மளால இத வித்ஸ்டாண்ட் பண்ணி வர முடியுமா? அப்படின்றது. ஸோ எல்லாருமே ஒரு 36 வீக்ஸ் ஆகுறப்போ பெயின் மேனேஜ்மெண்ட்ஸ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட்க்கு நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு. நேச்சுரல் மெத்தட்ஸும் இருக்கு. அக்குப்ரெஷர் மெத்தட்ஸ் மாரியும் இருக்கு. மெடிகேஷன்ஸ்லயும் பார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கு. அது என்ன அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் மெடிக்கல் மெஷர்ஸ பத்தி நம்ம பார்க்க போறோம். பிரீதிங் எக்ஸர்சைஸ். அதாவது பெயின் வரப்போ பேஷண்ட் வந்து மதர்ஸ் அந்த பெயின்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அவங்க பிரீத் இன் பண்றது, பிரீத் அவுட் பண்றதில்ல. பட் இது யாராவது ஃபர்ஸ்ட்டே அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்கு ஃபுல்லா பிரீதிங்ல இருக்கணும். நாட் ஆன் தி பெயின். அந்த மாரி இருந்தா ஓரளவுக்கு அவங்களால பெயின வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தென் ரிலாக்சேஷன் டெக்னிக்ஸ். நெறைய யோகாசனா பண்றவங்களுக்கு அந்த ரிலாக்சேஷன் டெக்னிக்ஸ் பத்தி ஏற்கனவே தெரியும். மசில்ஸ் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணி விடுறது. ஃபோக்கஸ்டா நம்மளே கைடடா நம்மளோட ஹெட் டு ஃபுட் இருக்கிற எல்லா தசைப்பகுதியிலும் ரிலாக்ஸ் பண்ணி விடுறது. நம்ம கான்ஷியஸாக இதை பண்ண ஆரம்பிக்கணும். இதுவும் நீங்கள் வந்து லேபரில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெயின்டு பர்சன் கிட்ட கேட்டு இது எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிக்கணும். மூவ்மெண்ட்ஸ் அண்ட் பொசிஷனிங். நிறைய பேர் லேபரில் வந்து படுத்துட்டாங்கன்னா அந்த பெயினில் அப்படியே படுத்தே இருப்பாங்க. பட் மூவ் பண்ணலாம், நடக்கலாம், வேறு எங்கேயாவது போய் நிற்கிறதுனா நிற்கலாம், பொசிஷன்ஸை மாற்றி பார்க்கலாம். பெட்டிலே படுத்து இருக்காமல் மூவ் பண்ணுறது ஃபோக்கஸை கொஞ்சம் மாற்றும், பெயினை கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணும், லேபரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ரோக்ரஸ் ஆகும். தென் முதுகு பகுதியில் சூடான ஹாட் பேக்ஸ் ஏதாவது வச்சு ஒத்தடம் கொடுக்குறது, லைட்டாக ஒரு கவுண்டர் ப்ரெஷர் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறப்ப நிறைய பேருக்கு அந்த இடத்துல ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாக வரும், கொஞ்சம் அந்த பெயினும் உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். அண்ட் ஹிப்னோ பர்த்திங். நம்ம ஊரில் இது வரைக்கும் இது பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணலை, கைடட் ஹிப்னோ தெரப்பின்னு சொல்லுவோம். அது பண்ணாலும் நிறைய பேருக்கு பெயின் ரிலீஃப் வரும். தென் மெடிகேஷன்ஸ். டாக்டர்ஸை நாங்கள் அட்வொகேட் பண்ணுறது ஓபியட் பெயின் கில்லர்ஸ் வந்து நம்ம சில பேருக்கு ஐவியில் கொடுப்போம். 100% பெயின் ரிலீஃப் இருக்காது. ஒரு 20% 30% வந்து பெயின் வந்து குறையும். அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது லாஃபிங் கேஸ்னு சொல்லுவோம். சுவாசம் மூலமாக நம்ம அதை அப்பப்போ வந்து அவங்ககிட்டே கொடுத்துருவோம் சிலிண்டர் மாதிரி. அவங்க பெயின் இருக்கிறப்ப அதை லைட்டாக ஒரு பஃப் மாதிரி எடுத்துக்கலாம். இதுவும் டிரான்சியண்ட்டாக கொஞ்சம் பெயின் ரிலீஃப் இருக்கும். அண்ட் எபிடூரல்னு சொல்கிறது முதுகில் சின்ன ஒரு ஊசி மாதிரி போட்டு பெயின் ரிலீஃப் கொடுக்குறது. ஆல்மோஸ்ட் 80 to 90% பெயின் ரிலீஃப் வரும். டென்ஸ்னு சொல்லுவோம். குட்டேனியஸ் எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன்ஸ். முதுகுப்படியில் சின்ன சின்ன பேட்ச் மாதிரி ஒட்டி கரண்ட் லைட்டான ஒரு ஸ்டிமுலஸ் வந்து கொடுக்கும் அது தசை பகுதிகளுக்கு. இதுவும் ஆல்மோஸ்ட் 50% பெயின் ரிலீஃப் வரும். பட் ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் கிட்ட முன்னாடியே இதை பற்றி அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மெடிகேஷன்ஸை சூஸ் பண்ணணும்.